காஷ்மீரில் அமைதி நிலவுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருப்பதாக கூடும் என ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். காஷ்மீர் பெஹல்காம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். நேற்று நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல கிட்டத்தட்ட 26 பேர் இறந்துருக்காங்க. அந்த ஏரியா எப்படியாப்பட்டது? நீங்களும் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க நாட்டுக்காக இந்திய இராணுவத்தில். உங்களுடைய அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் ஒரு பேரடைஸ் ஆன் எர்த் நான் அவர் சொல்கிறேன். பட் 1984 அங்கே சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிடுது. நான் அங்கே சர்வீஸ் பண்ணிருக்கேன் இன் 1996, 97, 98, 99. அப்புறம் ஆ சமயத்தை காஷ்மீரில் ரொம்ப ஆல்ரெடி டெரரிசம் இருக்குது, மிலிட்டன்சி இருக்குது. சிச்சுவேஷன் வாஸ் வெரி டிஃபிகல்ட். நான் சர்வீஸ் பண்ண லொக்கேஷன் காந்தர்பல், பஹல்காம்னு ரொம்ப பக்கம்தான். அங்கே சோப்போர் காந்தர்பல் ஏரியா ரொம்ப ஹெவி டீப் மிலிட்டன்சி இருந்தாச்சு. அதனப்புறம் கார்கில் 99 யுத்திலும் நான் பங்கெடுத்திருக்கேன். அதனப்புறம் 2005-06 குப்வாரையில் ஜில்லையில் நான் அங்கே பங்கெடுத்திருக்கேன் எல்சி ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு. ஆ சமயத்தும் சிச்சுவேஷன் வாஸ் வெரி டிஃபிகல்ட், வெரி சேலஞ்சிங். அங்கே மிலிட்டன்சி வாஸ் ஒரு பீக்கில் இருந்தாச்சு. அங்கே லாட் ஆஃப் மிலிட்டன்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வர் ஹேப்பனிங். அண்ட் கவர்மெண்ட்டு சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட் பண்ணியிருக்கேன். பட் திஸ் சிச்சுவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கரண்ட் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனுடைய பேக்ரவுண்டில் என்னவா இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? குறிப்பாக 26 பேர், அதுவும் டூரிஸ்டர்ஸை வந்து தாக்கியிருக்காங்க. இதோடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க பெஹல்காமில்? நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் இதுவரை காஷ்மீரில் டூரிஸ்ட் மேலே அட்டாக் ஆகிட்டில்லை. இஃப் அட் ஆல் சம்திங் இன் அனந்தநாக், during some procession, but it was not a serious tourist attack இதுவரை ஆகிட்டில்லை. இது ஒரு க்ரூசம் அட்டாக். சிவிலியன் டூரிஸ்ட் வந்துட்டு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவர் எந்த பாரத்லேருந்து இந்தியாந்து எங்கே அவர் வந்திருக்க ஒரு தே ஹவ் நாட் பாதர்ட். தே ஹவ் ஜஸ்ட் சீன் யார் இருக்குது அவரை தே ஹவ் டேக்கன் டு டார்கெட். இப்போது திஸ் க்ரூசம் அட்டாக் இதுபோல் பாஸ்டில் அட்டாக் நடந்துட்டிല്ല. ഇതിൻ്റെ ഒരു മെസ്സേജും ഇതിൻ്റെ പർപ്പസും ഇതിൻ്റെ ഒബ്ജക്റ്റീവും ഇതിൻ്റെ അവർ என்ன பண்ண முடிய ஒரு பிளானும் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இதில் பாகிஸ்தானோட பின்னணி சதித்திட்டம் ஏதாவது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா? பாகிஸ்தானுடைய அவங்களுடைய ஒரு ரிலேட்டிவ் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏதாவது இருக்கா? ரிப்போர்ட்ஸ் ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ் ஒரு பார்த்த ரிப்போர்ட்ஸில் பாகிஸ்தான் மிலிட்டன்ட்ஸ் இதில் இருக்குதுன்னு அவர் சொல்கிறேன். அதுவும் தான் இந்தியா ஹோம் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட்டும் சொல்கிறேன். அண்ட் அது உள்ள நல்ல சான்ஸ் இருக்குது. காரணம் பாகிஸ்தானுக்கு இந்தியோட காஷ்மீரில் பீஸ் வருந்தது அவருக்கு பிடிக்கல. தே வில் நாட் லைக் இட். காரணம் பாகிஸ்தான் இட் செல்ஃப் ஈஸ் இன் எக்கனாமிக்கலி வளர டிஃபிகல்ட் சிச்சுவேஷனாக. அவருடைய இன்டர்னல் செக்யூரிட்டி சிச்சுவேஷன் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டு. அது அவர் மாற்றுறதுக்கு இங்கே ஒரு அட்டாக் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம், இந்தியா மேலே எப்போவுமே பாகிஸ்தான் தரப்புலேருந்தோ இல்லை தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணுறப்ப நாம் அதுக்கு பதிலடி கொடுக்கறது, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆக்டெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். இப்போது டூரிஸ்டர்ஸ் மேலே தீவிரவாத தாக்குதல் நடந்ததுக்கு நம்மளுடைய பதிலடி ஏதாவது இருக்குமா, இல்லை அது எப்படி இருக்கும்? டூரிஸ்ட் மேலே அட்டாக்கு இஸ் அட்டாக் ஆன் இந்தியன் சிட்டிசன்ஸ். காரணம் டூரிஸ்ட் இஸ் நாட் ஃப்ரம் ஒன் ஸ்டேட். தி டூரிஸ்ட் ரிப்ரசன்ட் ஃபுல் இந்தியா ரிப்ரசன்ட் பண்ண அவர் மகாராஷ்டிரான்னு இருக்குது, தமிழ்நாடுன்னு இருக்குது, கேரளாவுன்னு இருக்குது, வேறு ஹரியானான்னு இருக்குது. எல்லா ஸ்டேட்லேருந்து டூரிஸ்டுக்கே போகுது. அப்போது இது இட்ஸ் அன் அட்டாக் ஆன் இந்தியா. அப்போது இது வி ஹாவ் டு ரிட்டாலியேட், வி ஹாவ் டு ரெஸ்பாண்ட் டு திஸ் அட்டாக். நம்ம காய்டாட் இருந்தால் இட் வில் பி டேக்கன் அஸ் வீக்னஸ். இந்தியா வீக் இல்லை, இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங் கண்ட்ரி. இப்போ நம்ம டெஃபினெட்லி ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் October 7, 2023 அங்கே ஹமாஸ் அட்டாக் பண்ணியாச்சு. தே டிட் வீக்கன். அவர் எவ்வளோ அங்கே டெரர் பண்ணி தேவர் புட் டு ரெஸ்ட். பட் இஸ்ரேல் டிட் நாட் வீக்கன். அவர் ரெஸ்பாண்ட் கொடுத்துருக்கேன், சாலிட் ரெஸ்பாண்ட் கொடுத்துருக்கேன். அதே போல் இந்தியா ஷுட் நாட் வீக்கன். இந்தியா ஷுட் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங். பீப்புள் ஷுட் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங். வி ஷுட் ஸ்டாண்ட் யுனைடெட். அது ஏது நாடு ஆயாலும், ஏது கிராமம் ஆயாலும், ஏது ராஜ்யம் ஆயாலும்
we have to stand together and face this terror attack. இப்போது காஷ்மீருடைய 370 அந்த அங்கீகாரம் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அது நீக்கப்பட்டதுக்கப்புறமா எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த்லேயும் காஷ்மீர் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுது. அதை ஒரு வேளை கெடுக்கிறதுக்கும் சீர்குலைக்கிறதுக்கும் இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா சந்தேகிக்கப்படுது. அதில் ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கா, இல்லை அப்படி தான் நடந்திருக்குமா? 370 இம்பேக்ட் டெஃபினெட்லி இருக்கும். அது யூ கான்ட் சே தேர் இஸ் நோ இம்பேக்ட். ரீசன் சொல்லியாச்சுனால 370 வந்தன சேஷம் காஷ்மீரில் ரொம்ப பீஸ் வந்தாச்சு. இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி பீஸ் இஸ் கம்மிங், ப்ராஸ்பெரிட்டி இஸ் கம்மிங், பீப்புள் ஆர் கோயிங் தேர். தட் இஸ் நாட் கோயிங் வெல் ஃபார் தி ஆப்போசிட் சைடு. அது மட்டும் இல்லை, காஷ்மீரில் பீஸ் பார்த்துட்டு பிஓகேல അതിൻ്റെ எஃபெக்ட் ஆகுறது. அவருக்கும் பீஸ் வேணும்னு ஒரு அங்கே ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அது ஆவாதிருக்கானாயிட்டு காஷ்மீரில் பீஸ் வரக்கூடாது, அதுக்கு தான் இது ஒரு பண்ணியிருக்கேன். 370 ஆர்டிக்கிள் ஃபெயில் ஆகணும், அதுக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் மோட்டிவேஷன் இருந்த இஸ் மை தாட் ப்ராசஸ். இதுக்கப்புறம் ஆக்சுவலி அது இராணுவ கண்ட்ரோலில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? சுசைடல் அட்டாக் இருக்குது, ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டு. அவர் சுசைட் அட்டாக் பாரு, அவருக்கு ஒன்றுமே இல்லை, அவருக்கு எதாவது போயிட்டு ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணணும், அவரோட சொந்தம் லைஃப் போயாலும் நோ ப்ராப்ளம். அவர் எப்படி இது பண்ணுறேன், எப்படி பிளான் பண்ணுறேன், அவரோட சொந்தம் லைஃபு இந்த சூசைட் பண்ணிவிட்டு இது பண்ண முடிகிறேன், அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு நாட் ஈஸி. அதுக்கு ரொம்ப கோஆர்டினேஷன் பண்ணணும். We have to stand united, the army, police, civil military organizations, civil administration, எல்லாரும் கூட நின்னாதனால இப்படி அட்டாக்னை we can stop. That there is a strong need to come together, have stronger intelligence network, have stronger ability to scan each and every person. அது we have to do that. Plus Kashmir border தான் ஒரு porous border. அங்கே when we make peace, we give lot of freedom to people. Freedom people also exploit. அதுவும் ஒரு இஷ்யூ இருக்குது. It's not easy, but I'm sure government is taking the right measures to do it. பொதுவாகவே சிவிலியன்ஸ், குறிப்பாக டூரிஸ்டர்ஸ்க்கெலாம் அந்த பஹல்காம் மாதிரியான இடம்லாம் ஒரு ட்ரீம் பிளேஸாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அது வந்து ஒரு மினி சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற இடத்துக்கு சந்தோஷத்துக்காக என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனால் பேசிக்கலி ஒரு பயம் இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்குது. இப்போ இந்த அட்டாக்னால இன்னும் பயம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இந்த பயம் போக்குறதுக்கு, மாறுறதுக்கு இந்தியா என்ன பண்ணணும், குறிப்பாக பாதுகாப்பு படை? നമ്മുടെ ഇന്ത്യയുടെ ജനങ്ങൾ ഭയമുള്ള ജനങ്ങളല്ല, ഒരു സ്ട്രോങ് ജനങ്ങൾ. ഇത് മാറ്റർ ഓഫ് 1 week 10 days അവരെ ഭയം മാറ്റിയിട്ട് திருப்பி அங்கே போவோம், அதுதான் எனக்கு கான்ஃபிடென்ஸு. காரணம் காஷ்மீர் நம்ம இந்தியாவோட பார்ட்டு, இந்தியாவோட ஸ்டேட்டு. அங்கே டெரரிஸ்ட் வருது பண்ணி டெரரிசம் பார்க்கறது. இந்தியாவோட ஜனங்களை they are not afraid, they are courageous people. Very soon it will restart, just wait and watch. Thank you sir. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் நாகராஜன், சென்னை.